பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். ஐயோ அக்கா, நீங்க வேற. எனக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. எங்களுக்கு இந்த பார்க்குக்கு வழி தெரியாது, அதனாலதான் உன்னையும் கூட்டிட்டு வந்தோம். பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. நானும் போகணும்னு தான் நினைச்சாதான் உங்க கூடயே வந்துட்டல. விடுங்க. ஆமா அஞ்சலி, வீட்டுல அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. நீங்க அம்மாவை பாக்கலையா? இல்லடா, நான் பார்க்கவே இல்லடா. அம்மா 2 நாளா ஊருக்கு போயிருந்தாங்க, நேத்து தான்க்கா வந்தாங்க. ஓ, அதுதான் வெளியில காணுமா? நான் கூட ஃபீவர் ஏதோ நினைச்சேன்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அம்மா 2 நாளா ஊர்ல இருந்தாங்க, அதனாலதான் உங்களுக்கு தெரியல. அவங்க அம்மாவை பார்க்க போறேன்னு போயிட்டாங்கக்கா, என்ன தனியா விட்டுட்டு. அப்ப வீட்டுக்கு வந்திருக்கலாம்லடா. வரணும் தான்க்கா நினைச்சு, ஆபீஸ் போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சு. சரிடா. ஆபீஸ் போகும்போது இந்த மாதிரி தான் போவியா? சாரி இதெல்லாம் கட்ட மாட்டேன். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுக்கா. ஆஃப் சாரி கட்டலாமேடா. அதெல்லாம் மனுஷன் கட்டுவானா? எனக்கு செட் ஆகாதுக்கா. எனக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு தான்க்கா ரொம்ப பிடிக்கும். அப்பதானக்கா இந்த பையனை பார்த்து சைட் அடிக்க மாட்டான். சின்ன குழந்தைன்னு விட்டுருவாங்கக்கா. ஆபீஸ் போற வயசு ஆயிடுச்சு, நீ சின்ன குழந்தையா? என்ன ஒரு அறிவு பத்தி, அறிவு குழந்தை நினைப்பு போல மனசுல. எங்க பக்கத்துல இருக்க பார்க்குக்கெல்லாம் உங்களால போக முடியாதா? இவ்வளவு தூரம் வரணுமா? நான் போகும்போது பார்த்தேன், அந்த பார்க்ல பூவே இல்ல. இந்த பார்க்ல தான் பூ நிறைய இருக்கும். எனக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுல பூக்குன்னே ஒரு இடத்த தனியா ஒதுக்கி வச்சிருப்பேன், தெரியுமா? ஆமாமா, இப்ப அந்த பூ வாடிச்சா என்னாச்சுன்னே தெரியல. மேடம் பூ கூடயே வாழ்வாங்க, மனுஷங்க கூட வாழவே மாட்டாங்க. பூ ரொம்ப பிடிக்குமாக்கா? எனக்கு பூனா அவ்வளவு ஃபேவரட். எனக்கு பூ ரொம்ப பிடிக்கும்டா. அங்க எங்க பார்க்ல பூ இருக்கு? இந்த பார்க்ல தான் நிறைய பூ இருக்கும். அதனால தான் நான் இங்க வந்து ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போனாலே போதும், எனக்கு நிம்மதியா இருக்கும். சரிக்கா, அன்பண்ணா ஜீவானா கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன்டா, லெட்டர் எழுதி வச்சிட்டு வந்துட்டோம். எழுப்பிட்டு சொல்லிட்டே வந்திருக்கலாமேக்கா. அது ரொம்ப தப்புடா. தூங்குறவங்கள எழுப்ப கூடாது. பாவம், அவங்களே தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்பி விடலாமா? இவ தண்ணி ஊத்தி எழுப்பி விடுவா. வாய மூட, இன்சல்ட் பண்ணாத. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சௌமியாக்கா. இன்னும் சின்ன குழந்தை மாதிரி வாய் அடிக்கிறடி நீ. நாளா எப்பயோ தண்ணி ஊத்துனது இன்னமும் இவ ஸ்னேகா புடிச்சு வச்சுட்டு எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு இருப்பா. இத எப்பயோ ஊத்துறதே போத்துறது. எங்க அண்ணா மூஞ்சில ஊத்துனியா இல்லையா? ஊத்துனடி. வீட்டுல யாரும் இல்லாத போது தான் ஊத்துன. உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுச்சுன்னு தான் தெரியல. உன்னோட எதிரியா ஒருத்தி இருந்தாலே, அவ்வப்போது சொல்றது. யார்? மைனாவா? மைனாவே தான், டவுட்டே வேணாம். எப்படி என் மாமா மேல தண்ணி ஊத்துறா? தூங்கிட்டு இருக்காங்க, எப்படியே எழுப்பிடுவான்னு அவ கத்திட்டு இருந்தா. அதுலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீதான் தண்ணியை மோந்து ஊத்திருப்பேன். எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஐயோ அக்கா, உங்க 2 பேத்தோட கதையை கேட்டா சிரிப்பு தான் வரும் போலக்கா. உன்னை ஒரு நாள் கண்டிப்பா எங்க ஃபேமிலி கூட்டிட்டு போறோம். நீ வந்துட்டுனா போதும், அந்த ஃபேமிலி கூட நீயும் மிங்கல் ஆயிடுவ. கேரக்டா நானா? யார்கிட்டயும் அவ்வளவு பேசவே மாட்டேன் நானு. அம்மா என்ன சொன்ன? அப்படியே அவ்வளவு பேச மாட்டேன்னு. அப்ப எப்படி நாங்க மட்டும் அங்க புதுசா வந்த உடனே எங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன்? பக்கத்து வீட்டு பேசிக்கிறதுலாம் சகஜம்க்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சக்கரை வேணா உங்க வீட்டுல வந்து நான் வாங்கலாம், எங்க வீட்டுல இல்லைன்னா என் வீட்டுல நீங்க வந்து வாங்கலாம். அதுக்குதான் பக்கத்து வீட்டுக்காரங்களாம். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேக்கா. அப்போ உங்க வீட்டுல பொருள் இல்லைன்னா மட்டும் எங்க வீட்டுல வாங்குறதுக்கு தான் வருவா, அதுதானே? இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்கலாமா? இருக்கலாம், ஏன் இருக்க கூடாது? அப்புறம் உங்க ஃபேமிலி எங்க பிரிஞ்சு வந்து வாழ்றீங்க? உங்க ஃபேமிலி பெருசுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க, அப்புறம் எங்க பிரிஞ்சு வந்து வாழ்றீங்க? சின்ன எங்களுக்குள்ள ஒரு சண்டைடா. சண்டைக்கெல்லாம் யாராச்சும் பிரிஞ்சு வருவாங்களா? பாத்தியா, சின்ன பொண்ணு, உனக்கு தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கு தெரியல. சரிக்கா, இங்கே உட்காரலாமா இல்ல கொஞ்சம் உள்ளார போலாமாக்கா? இல்லடா, இங்கே உட்காரலாம், இங்கதான் பூ ஜாஸ்தியா இருக்கு. ஐயோ, இந்த அக்கா தலைவர் தாங்க முடியல. பூ பூ பூங்கறாங்க. ஆனா பூ பூன்னு சொல்றீங்க, இந்த அக்கா பூ பூன்னு கூட சொல்ல மாட்டேங்க. ஆனா இந்த அக்கா பூ வச்சிருக்காங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? டேய், இல்லடா, பூவை தலையில வச்ச வாடி போயிருமா, அது செத்து போயிருல. அப்புறம் அந்த மனசு எனக்கு இல்லடா. இதெல்லாம் நல்ல தத்துவமா அடிச்சு விடுவா. வீட்டுல இருக்க ஒரு பூவை கூட நம்மள பறிக்க விட மாட்டா. இப்படிக்கா, அதுக்குன்னே ஒரு கார்டனே ரெடி பண்ணி வச்சிட்டீங்களாக்கா? அதுக்குன்னு ஒரு கார்டனே ரெடி பண்ணி ஒரு சின்ன வீடு கட்டி வச்சிருக்காங்க. அங்க நான் கொஞ்ச நேரம் உட்காந்து ஃப்ரீயா உட்காந்து காஃபி குடிச்சிட்டே படிச்சா வேலை முடிஞ்சிச்சு. ஏதாவது ஆபீஸ்ல இருந்து டென்ஷனா இருந்தாலுமே அங்க வந்து உட்கார்ந்துட்டு தான் ஃப்ரீ ஆகுவேன். அக்கா, நீங்க பேசாம எங்க ஆபீஸ்ல வந்து வேலை செய்யுங்களேன். ஏமா? நீங்க ஏற்கனவே கம்பெனில வேலை செஞ்சிருக்கீங்க, ஏன் என் ஆபீஸ்க்கு வரக்கூடாது? நான் ரெக்கமெண்ட் பண்றேன், வரீங்களாக்கா? பாக்குற அன்பு கிட்ட கேட்டுட்டு ஜீவானா கிட்ட கேட்டுட்டு உன்கிட்ட தான் சொல்றேன். அப்பயே உங்ககிட்ட தான் கேட்பீங்கல்லக்கா? நீங்களா முடிவு எடுக்க மாட்டீங்களாக்கா? அவங்க கிட்டே கேட்கணும்ல. கேட்டுட்டு கண்டிப்பா நான் வரேன். ஓகே சொன்னாங்கன்னா கண்டிப்பா வருவோம். ஊருக்குள்ள தானே ஆபீஸ் இருக்கு, நீங்க வாங்கக்கா. சரிடா, கண்டிப்பா நாங்க கேட்டுட்டு உன்கிட்ட நான் சொல்றேன். கண்டிப்பா சொல்லணுக்கா, கண்டிப்பா வரீங்க. நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும்லக்காங்க. வேலை பக்கமே நீ கிட்ட கதை அடிக்கிறதுக்கு தானே நீ எங்களை வர சொல்றேன். அப்படி கூட வச்சுக்கலாம்க்கா. கண்டிப்பா வாங்கக்கா. நான் என்ன கேக்குறேன் அண்ணா கிட்ட. சரிடா, நான் கேட்டுட்டு வரேன். அவங்க எங்களை ஃப்ரீயா தான் விடுவாங்க, இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கு அவங்களுக்குள்ள, அவ்வளவுதான். பயம்லாம் எதுவும் வேணாம். எங்க ஆபீஸ் நல்ல ஆபீஸ்க்கா. அவங்க கூட இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்து வர விட மாட்டேன். அக்கா, உங்களுக்கு தெரியுமா, இந்த 2 ஊர் தள்ளி போனா ஏஜே
மாதிரி இருந்துச்சு நம்ம கம்பெனி. யாருக்குனே தெரியாது, அதுவே இவ சொல்லிதான் எனக்கு தெரியுது. என்னாச்சுன்னு எப்படி சொல்றடா? ஐயோ அங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாங்கா. அதுலயே 3 சார் ஒரு மேம்னு ஒருத்தங்க இருக்காங்க. அந்த மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாங்கா. ஆமாமா, அந்த மேம் ஸ்ட்ரிக்ட் தான, வேலை செய்யாதவங்கள தான திட்டுவாங்க. ஐயோ அக்கா, நீங்க வேற வேலை செஞ்சாலுமே அந்த மேம் திட்டுவாங்களாங்கா. பா, எனக்கே தெரியாம நான் திட்டிருக்கேன்டி. என்ன மேம் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு ஒரு நாளைக்கு அந்த மேம பிடிச்சி கேட்கணும்க்கா. அந்த மேம் தான் எங்க மேனேஜர் அங்கா. ஐயோ முடியலக்கா. இப்பதான் அவங்க அண்ணி அவங்க ஃபேமிலி வேற ஒருத்தங்க எடுத்து நடத்திட்டு இருக்காங்களாம். ஓ, இந்த டீடைல் வரைக்கும் அந்த ஆபீஸ்ல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கியா நீ? அக்கா, நான் தான் சொன்னேனேக்கா, அந்த கம்பெனில என் ஃப்ரெண்ட் வேலை செய்றா. நல்ல வேளைக்கு அந்த கம்பெனில நான் சேர்ந்திருந்தேன்னா அவ்வளவுதான்க்கா. உங்கள மாதிரி நல்லவங்க இருந்திருந்தா கூட பரவாயில்லக்கா. அந்த மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாங்கா. சிடுமுஞ்சிக்கு சிடுமுஞ்சு. அந்த மேம் ஒரு நாள் பார்த்து நான் கேட்டே ஆகணும்க்கா. கேட்டுக்குவியா நீ? கேளு, உன்னை நாக்கு புடி நிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்பா. அப்ப பாரு. நீ வேற, நான் எப்படி சிடுமுஞ்சா இருந்திருக்கேன்? நான் யாரையும் திட்டினது கூட கிடையாது. வேலை செய்யலன்னா திட்டுவேன், அப்படியே கேட்கலன்னா நான் ஜீவா கிட்டயும் அன்பண்ணிக்கிட்டயும் தானே சொல்லுவேன். சிடுமுஞ்சு மாதிரி ஏன்டி பண்ற? உன்னை கொன்ற வேண்டி. இங்க உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க. இல்லடா, அதை பத்தி இப்ப ஏன் இங்க சொல்றேன்னு பார்த்தேன். நான் சொல்றேன், நீங்க சப்போஸ் அந்த ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போயிட்டீங்கன்னா போகவே போகாதீங்க. அந்த ஆபீஸ் நமக்கு வேணாம்க்கா, அது ரொம்ப போருக்கா. அந்த ஆபீஸ் கீழே இறங்கிரும்னு நினைக்கிறேன் உன் ஃப்ரெண்டால. ஏன்க்கா? இல்லாதது பொல்லாததுல போட்டு கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. அப்ப அந்த ஆபீஸ் அப்படி கிடையாது. அந்த ஆபீஸ் அந்த மேம் எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்ம ஸ்னேகா மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஆனா நீங்க அந்த ஆபீஸ்க்கு இன்டர்வியூ போகாதீங்கக்கா. அப்புறம் உங்களை புளிச்சு எடுத்துருவாங்க. அந்த மேம பார்த்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் நாக்க புடிங்கிக்கிற மாதிரி கேட்பேன்க்கா. எப்படிமா உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிட்டா? உன் ஃப்ரெண்ட் யாருன்னு முதல்ல என்கிட்ட சொல்லு. அவ இன்னமும் இந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்யறா. கண்டிப்பா ஒரு நாள் வருவா. அப்ப பாருங்கக்கா. இந்த பாக்குறேம்மா. உன் ஃப்ரெண்ட் வரட்டும், அப்புறம் இருக்கு உன் ஃப்ரெண்டுக்கு. சரிக்கா. அதனால நீங்க எங்க ஆபீஸ்க்கே வந்துருங்க. அந்த ஆபீஸ் விட்டு போயிடாதீங்க. அந்த ஆபீஸ்க்கு நாங்க போனா எதுவும் பண்ண மாட்டாங்கம்மா. எப்படி? அதெல்லாம் எப்படி எப்படிதான். சரிக்கா. நீங்க உட்காருங்க. எங்கடியும் அத்தையை காணவே காணோம். அத்தையும் குரு அப்பாவும் எங்க போனாங்க? உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டது தப்பா போச்சு. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் இன்னும் வாய் அடிக்கிறடி. மேடம் என்ன பண்ண போறீங்க? யாரடி எனக்கா? என்ன டைப் பண்ணிடுறேன் இரு. எங்க இருக்காங்கன்னே தெரியல. நான் என்ன பண்றது? நீ எங்கேயாவது போய் தொலைஞ்சிடாத வாண்டு. போறேன் போய் தொலைறேன். நீ பார்த்து பத்திரமா போடி, கீழே விழுந்துடாத. போடி போ. ஷாய்க்குட்டி வாய்ஸ் கேக்குதா உனக்கு? கேக்குதுடி எனக்கு. ஐயோ, நம்மள பார்த்துட்டாடி. ஐயோ, ஓடுறீ. ஷாய், என்ன சேண்டி அழுகுற? டேய், அங்க யாருமே இல்லடா. நீ வேற யாரையாவது பார்த்திருப்ப போல. அழுகாதடா. ஐயோ ஷாய், நீ வேற யாரையோ பார்த்துட்டு கூப்பிடுறேன்னு நினைக்கிற. வாடா. நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். பாப்பா ஏன் அழுகுறா? யாருடா தங்கம்? ஐயோ, உனக்கு யாரு? உன்னோட அத்தையாடா. நீ வேற யாரையோ பார்த்துட்டு கூப்பிடுறேன்னு நினைக்கிறேன். உன்னோட ஃபேமிலியா இருந்தா உன்கிட்ட வந்திருப்பாங்கல்ல. நீ வேற யாரையோ பார்த்துட்டு கூப்பிடுறேன்னு நினைக்கிறேன். அங்க வேற 2 அக்கா தான் இருந்தாங்கடா. அச்சோ, தங்கம் அழுந்துட்டு இருந்தாரா, அதனாலதான் பார்க்க வந்தேன். எனக்கு பாப்பானா ரொம்ப பிடிக்கும்டா. ஐயோ தங்கம், ஏன் அழுகுறீங்க? அழுகாதீங்க. எங்க உங்க கூட வந்தவங்க? அப்படியே தங்கம், சரி அழுக கூடாது. ஐயோ, நீ வேற யாரையோ பார்த்துட்டு கூப்பிடுறேன்னு நினைக்கிறேன். உன் ஃபேமிலி வரட்டும். தங்கம், நீ இங்க தானே நிக்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்புறம் நீ போயிட்டு உன்னை தேடுவாங்கல்ல. தங்கம், அப்படியில போக கூடாது. உன்னை இங்க நிக்க சொல்லிட்டு தானே போயிருப்பாங்க. அப்புறம் நீ தொலைஞ்சு போயிட்டேன்னா உன்னை தேடுவாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் அழுகுவாங்கல்ல. இது உன் ஃபேமிலி வந்துடட்டும், அவங்கள வச்சு
பாத்துக்கலாம் சரியா? ஐயோ போச்சுடி பாவம் எப்படி அழுகுறா பாரு. இதுக்கு மேலே இங்க நின்றுட்டு இருந்தா நம்மளே அழுந்துருவோம் நினைக்கிறேன். வா போலாம். பவுண்டிஷாய் ரொம்ப அழுகுறாடி. வேற வழியே இல்ல, வா போலாம். இதெல்லாம் தாங்கிதான் அழகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேமிலி கூட நம்மளால சேர முடியும். இதுக்கு மேலே நின்றுட்டு இருந்தோம் அவ பாத்துட்டானா ஓவரா அழுக ஆரம்பிச்சிருவா. அப்புறம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். வா போலாம். சரி. ஆனா பாவம் ஷாய் நம்மள பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டான்னு நினைக்கிறேன். இங்க பாரு எப்படி அழுகுறா. அவளை பார்க்கும் போது எனக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுடி. யாருல நம்மளால விட்டுட்டு இருந்ததே இல்ல, இப்ப இருக்கால, அதனாலதான் ரொம்ப அழுகுறா. தெரியல, எனக்கு ஒன்னும் புரியல அவ என்ன பண்ண போனான்னு. ரொம்ப ஃபீல் பண்றா. எனக்கு ஒண்ணுமே புரியலடி, முடியலடி. அவ ரொம்ப அழுகுறா, என்னால பார்க்க கூட முடியல. அவ நம்மள விட்டு தனியா அவ எவ்வளவு ஃபீல் பண்றா பாரு. எனக்கு புரியலடி, என்ன பண்ண போறோன்னு எனக்கு தெரியல. இங்க நிக்கிறத விட வீட்டுக்கு போறது பெட்டர்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு வெளியில நிப்போ, அவ வந்துருவா. சரிடி, நம்ம போய் வெளியில நிப்போம். அஞ்சலி வரட்டும். சரி வா போலாம். டேய் தங்கம் வரட்டும், உங்க ஃபேமிலி வரட்டும், அதுக்கப்புறம் போய்க்குவேன். இப்ப தனியா போக கூடாதுடா. அப்புறம் உனக்கு ஆபத்து, உன்னை யாராவது அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? யார் அந்த பிரியா? எங்க இருக்காங்க அவங்க? சரி நீ உன் அம்மா கூட இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். ஷாய் குட்டி என்னடா ஆச்சு? ஏன்டா அழுந்துட்டு இருக்க? அச்சோ, நீ வேற யாரையாவது பார்த்துட்டு அவங்கன்னு சொல்றேன்னு நினைக்கிறேன். இப்படிதான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கா, இவ அழுந்துகிட்டே இருக்கா. அச்சோ அவங்க இங்க இல்லடா, அவங்க வேற எங்கேயோ இருக்காங்க. கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போய் காட்டுறேன் சரியா? இப்ப அழுக கூடாது என் தங்கோல. எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அவளுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நிறைய பார்த்துட்டு தான் ஸ்னேகா சௌமியன்னு சொல்றேன்னு நினைக்கிறேன். டேய் தங்கம் அவங்க இல்லடா, இங்க இல்ல, அவங்க ஊர்ல இருக்காங்கடா. நான் தான் சொன்னல உன்கிட்ட, நான் உன்னை அடம் பிடிக்க கூடாது அப்பதானே கூட்டிட்டு போவேன்னு சொன்னேன். இப்ப அடம் பிடிச்சிட்டு இருக்க பாத்தியா? டேய் தங்கம் அவங்க இங்க இல்லடா, அழுகாதடா. நம்ம வீட்டுக்கு போவோமா? குரு ஏதாவது சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் குரு. டேய் வாடா, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். உனக்கு தான் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்ல. டேய் தங்கம், நீ இப்ப வந்தனா ஐஸ்கிரீம், சாக்லேட், கேக் எல்லாமே வாங்கி தருவேன் உனக்கு. டேய் தங்கம் அப்படியெல்லாம் பண்ண கூடாதா? அப்பா பேரு எல்லாம் வாங்கி தரேங்கறாரு. நீ வந்தீனா வாங்கி தருவோம் கண்டிப்பா. நீ அடம் பிடிக்காம இருந்தா கண்டிப்பா உங்க ரெண்டு பேத்துக்கிட்டே நாங்க கூட்டிட்டு போவோம். அவங்க இங்க இல்லடா, அவங்க வேற எங்கேயோ இருக்காங்க. எனக்கு தெரியும்டா. அவங்க ஊரு ரொம்ப தூரம் இருக்கு, டிராவலிங் பண்ணிட்டு போகணும். உனக்கு ஏதாவது பிடிக்காதுல்ல, உனக்கு தலை சுத்து இல்லடா, அதனால தான் நான் சொல்றேன். அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க சரியா? நம்ம தெம்பா இருந்தா தானே பார்க்க முடியும். வா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம் எல்லாரும். டேய் தங்கம் இப்படி அழுக கூடாதுடா. அப்புறம் நான் கூட்டிட்டே போக மாட்டேன் பாரு கடைசி வரைக்கும். அப்புறம் உன்னை எங்கேயும் வெளியில கூட்டிட்டு வர மாட்டேன். அங்க பாரு குருமாமா எல்லாம் வாங்கி தரேங்கிறாங்கல்ல, வா நம்ம போய் வாங்கி சாப்பிடலாம் எல்லாமே. எனக்கு தான் ஐஸ்கிரீம் கேக் எல்லாம் பிடிக்கும்ல, வா வா வா. அப்புறம் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க, பரவாயில்லையா? சரி சரிடா, வா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து கிளம்பி கூட்டிட்டு போலாமா? சரி போலாம்டா. என்ன குரு பண்றது? இவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. இவ என்னன்னா இப்படி அழுகுறா, எனக்கு புரியல குரு. நான் என்ன பண்ண போறேனே தெரியல குரு. இங்க வந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு வந்தா இவ என்னன்னா இப்படி அழுகுறா. அவங்கள பார்த்துட்டு அவங்க யாருன்னு கூட தெரியல நமக்கு. வேற யாரையோ பார்த்துட்டு குரு சௌமியா ஸ்னேகான்னு சொல்றா. என்ன குரு பண்றது? முதல்ல கூட்டிட்டு போலாம் வீட்டுக்கு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நீங்க அவகிட்ட எதுவும் பேசாதீங்க. நீங்க ஃப்ரீயா விட்டாலே ஃப்ரீ ஆயிடுவா. அங்க பாருங்க எவ்வளவு தேம்பி தேம்பி அழுந்துட்டு இருக்கானு. இப்படியே வச்சா அவளுக்கு ஃபீவர் தான் குரு வரும். நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்டா. ஆனா நீ அடம் பிடிக்காம சமத்தா இருக்கணும் சரியா? சரிடா. ஆனா இப்ப நீ பார்த்த பத்தியா, அது அவங்க கிடையாது, அவங்க வேற ஊர்ல இருக்காங்க. நம்ம ரொம்ப தூரம் டிராவலிங் போகணும், அங்க போய் பார்க்கலாம். சரிடா, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், கண்டிப்பா பேசலாம். வாடா தங்கம், நான் வாங்கி தரேன் உனக்கு. ஆனா இப்படி எல்லாம் அடம் பிடிச்சா குரு அப்பா வாங்கி தர சொல்ல மாட்டேன் சரியா? சரிடா தங்க, நாங்க கூட்டிட்டு
கூட்டிட்டு போறேன், நீ அழுகாத சரியா? அச்சோ ஷாய்க்குட்டி என்னாச்சு, ஏன் இப்படி அழுந்துட்டு இருக்கீங்க? அச்சோ பாத்தியா, அவங்க கிட்ட பேசுனியா இல்லையா? சரி நம்ம போலாம், நீ தூங்க கொஞ்ச நேரம் சரியா? ஐயோ அண்ணா, இவ வேற ரொம்ப அழுகுறானே, என்ன பண்றதுனே எங்களுக்கு தெரியலண்ணா. யார பார்த்தாலும் தெரியல, வேற யாரையும் பார்த்து சௌமியா ஸ்னேகான்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சரி அப்படியே பேசக்கூடாதுடா அத்தைய. ஐயோ பாரு, ஹரி எவ்வளவு சமத்தா போய் தூங்கிட்டான், நீயும் தூங்கணும்ல. நீ தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம சௌமியா ஸ்னேகாவை பார்க்கலாம் சரியா? தூங்காம இருந்தா நான் கூட்டிட்டு போக மாட்டேன் பாத்துக்கோ. அச்சோ தங்கம் பார்க்கலாம், ஆனா இப்ப வேண்டாம் சரியா? இப்ப என் தங்கம் போய் சமத்தா தூங்குவீங்களா, தூங்கி எந்திரிச்சு சாப்பிடுவீங்களா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆமாமா, தங்க தூங்கணும், அதுக்கப்புறம் போலாம் சரியா? நாங்கெல்லாம் சொன்ன கேட்கணும் தானே நீ? ஐயோ நாங்க போய் சொல்லல, கண்டிப்பா கூட்டிட்டு போலாம். நான் கூட்டிட்டு போறேன், அழுக கூடாது சரியா? அழுந்துட்டு இருந்தீங்கன்னா பேரு மூஞ்சி நல்லா இல்ல, அவங்க பார்க்கும் போது கன்றாவியா இருக்கும். சரி சரி, நீ தூங்கணும் சரியா? என்னாச்சுவே இப்படி பேசிட்டு இருக்கா? ஐயோ அண்ணா, பார்க்கல ஒரு வழி பண்ணிட்டேனா, என்னாச்சுனே தெரியலண்ணா. திடீர்னு யாரையோ பார்த்துட்டு சௌமியா ஸ்னேகான்னு கத்த ஆரம்பிச்சிட்டா, அப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டா. என்னன்னே தெரியல, ஆனா நான் சுத்தி முத்தி பார்த்தாங்க யாருமே கிடையாது. ஐயோ பார்க்கல ஒரு வழி பண்ணிட்டா. இப்பவே கூட்டிட்டு போறீங்களா இல்லையா, இல்லாட்டினா நான் வரமாட்டேன்னு ஒரு வழி பண்ணிட்டா. என்னையாச்சும் விடுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானா. ஏன் திடீர்னு இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டா தெரியல சித். அதுக்கப்புறம் கூட நான் பார்க்கே சுத்தி பார்த்தாங்க யாருமே கிடையாது. ஒருவேளை இத்தனை நாள் பார்க்காதனால அவளுக்கு அப்படி ஆயிடுச்சோன்னு நினைக்கிறேன். அதான் ஒண்ணும் புரியல, எப்படி அழுந்துட்டா. அவ இப்படி அழுகவே மாட்டா, இன்னைக்கு என்னன்னா ஓவரா அழுந்துட்டா. ஆமாண்ணா, நானும் சமாதானப்படுத்தி பார்த்துட்டே தான் இருந்தேன், அவ கொஞ்சம் கூட இதாகல. சிம்ரன் எங்க? அவ இப்பதான் ஆபீஸ்ல இருந்து ஸ்கூட்டில வந்துட்டு இருக்கேன்னு சொன்னா. அப்படியா அஜித்? ஓகே அஜித். இங்க இல்லன்னா அவ இன்னமும் அழுகே நிப்பாட்டி இருக்க மாட்டான். நாங்க எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு, எதுக்குமே அவ இதாகல. ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், கேக் வாங்கி தரேன்னு கூட சொல்லியாச்சு, ஆனாலும் நான் பார்த்தே ஆகணுங்கிறா. யாரையோ பார்த்துட்டு சௌமியா ஸ்னேகான்னு நினைச்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் அந்த பார்க்கே கிட்டத்தட்ட 2 டைம் சுத்தி வந்துட்டு அங்க யாருமே கிடையாது. சின்ன வயசுல இருந்து வளர்ந்தனால அங்க டக்குன்னு பார்க்கவும் அவங்கள மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் வேற பாக்கல. ஆமா, இவ்வளவு நாள் கேட்காம இருந்தா இப்ப அதுவும் கேட்க ஆரம்பிச்சிட்டா. என்ன பண்ண போறோன்னே தெரியல குரு. ஜோ ஒண்ணும் இல்லடா, தூங்கு தூங்கு. தூக்கத்திலேயே வளர ஆரம்பிச்சிட்டா, இப்ப என்னன்னா பண்றது? ஜோ தூங்கு, கூட்டிட்டு போறேன், தூங்குடா தங்கம். இப்ப வேற ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா, நைட் எந்திரிச்சாலும் கேட்க ஆரம்பிச்சிருவானா. என்னென்ன பண்றது? இவகிட்ட சமாளிக்கவும் முடியாது, இப்ப ஏதோ அழுந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டா. இனி நைட் எந்திரிச்சாலும் சாப்பிட கூட மாட்டானா இவ. இவளை பத்தி நல்லாவே நமக்கு தெரியும், என்னென்ன பண்றது? தெரியலடா, ஒண்ணுமே தெரியல எனக்கு. இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு நமக்கு தெரியல. சின்ன குழந்தை நான் வரவே மாட்டாங்கன்னு சொன்னாலும் அவ ஏத்துக்க மாட்டாங்க, இன்னும் அழுக ஆரம்பிச்சிருவானா. பிறந்ததுல இருந்து ஒன்னா இருந்துட்டு அவங்கள காணோன்றதோட அவளுக்கு ரொம்ப இதாயிருச்சுன்னு நினைக்கிறேனா. ஐயோ அண்ணா, புரியலண்ணா ஒண்ணுமே. சிம்ரன் அண்ணி வரட்டும், நான் அவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்து பேசிக்கலாம். என்னாச்சு இவளையே இப்படி படுத்து தூங்க வச்சிட்டு இருக்கீங்க? தூங்குனா பெட்ல போட வேண்டியதானே? ஐயோ நீ எங்க, நீ கீழே இறங்குறா. கீழே இறக்கி விட்டாலே சௌமியா ஸ்னேகான்னு சொல்ல ஆரம்பிச்சிடறா. ஏன் புதுசா இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாவ? தெரியல, நீ வீட்லயே இருக்குன்னு கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போன அந்த பார்க்ல வேற யாரையோ பார்த்துட்டு இவ சௌமியா ஸ்னேகான்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. இப்ப பாருங்க, இப்பவும் அழுந்துகிட்டே தான் தூங்கிட்டான். சரி விடுங்க, எந்திரிச்ச உடனே சமாளிச்சுக்கலாம். ஐயோ அண்ணி, அது உண்மையாலுமே முடியாது, ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. நீ இத்தனை நாள் நமக்கு தெரியல, இப்ப பாருங்க அவ ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. உள்ளுக்குள்ளாரையே அவங்களை காணும் நம்ம கிட்ட கேட்காமலே இருந்திருக்கா. இன்னைக்கு வேற யாரையோ பார்த்துட்டு இவளுக்கு சௌமியா ஸ்னேகான்னு தோணி இருக்குன்னா பாருங்க, நீ சமாளிக்கிறதே முடியாது போல. நீ என்ன நீ பண்றது? பார்க்கல செம்ம கத்தி ஒரு வழி ஆக்கிட்டா நீ. சரி விடு பிரியா, பாத்துக்கலாம் என்ன பண்றதுன்னு. சின்ன குழந்தைல, அதனாலதான் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அவங்க இல்லாததான் அவனால ஏத்துக்க முடியல. விடுங்க பாத்துக்கலாம், அதான் நம்ம ஃபேமிலி எல்லாரும் இருக்கோம்ல, ஏதாவது பேசி சமாளிச்சுக்கலாம். சரி அண்ணி. அச்சோ தங்கம், அம்மா வந்திருக்கேன், தூங்குங்க. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை.